நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 13/7/2025 முதல் 16/8/2025 வரை மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். பொதுவாக மீன ராசிக்கு 7.5 நாட்டு சனி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7.5 நாட்டு சனியிலே நிறைய பேருக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்கிறது. அதே சமயம் 7.5 சனி என்றால் ஒருவருக்கு ஒரு வகையாக இருக்கும். ஒருவருக்கு குழந்தையிலே வருகின்றது பாலிய சனி, இளமை பருவத்தில் பொங்கு சனி, இப்படி சனி பகவானின் சுற்றுகளில் கணக்கு உண்டு. பொங்கு சனி உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு யோகங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவானில் பார்வையிடுவதும், 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதும், 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் அபரிவிதமான யோகங்களையும் லாபங்களையும் புகழ்களையும் செல்வங்களையும் அள்ளி அள்ளி தர வல்லதாக இது சொல்லப்படுகிறது. அதே சமயம் மீன ராசியை பொறுத்தவரை நீங்கள் மனதிலே எதையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் நீங்கள். உங்களை ஒருவர் நம்பிவிட்டால் அவர்களுக்காக உயிரையும் கொடுக்கிறது நீங்கள் தயங்க மாட்டீர்கள். அதே சமயம் அடுத்தவர்கள் நலனில் அக்கறையும் உள்ளவர்கள் நீங்கள். பொதுவாக உபயராசிகள், சரராசி, ஸ்திர ராசி என்று 3 ராசிகள் உள்ளது. அந்த வரிசையில் இது உபயராசி என்று கூறப்படுகிறது. உபயராசி என்ன கேட்டால் மீனம், தனுசு, கன்னி, மிதுனம், இந்த 4 ராசிகளும் உபயராசிகள் என்று கூறுவார்கள். இந்த வகையிலே இந்த மீன ராசிக்கு இந்த காலகட்டத்திலே குரு பகவான் பார்வையோடு மட்டுமல்ல, 7.5 நாட்டு சனி 12ஆம் இடத்திலே சனி பகவானோடு ராகு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் சனி விட்டிருக்க குருவின் பார்வை கோடி புண்ணியம் என்று கூறுவார்கள். குரு பகவான் பார்ப்பதனால் தொழில் நல்ல ஒரு லாபமும், அதை என்ன தடை வந்தாலும் அந்த தடைகளிலிருந்து தாண்டி வெற்றியும் இலக்கை அடையக்கூடிய ஒரு யோகத்தையும் வாரி வாரி தர வல்லது. அதே சமயம் 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் நோய், கடன் சுமை தீருதல், குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல ஒரு சரளமான பண வரவும், வியாபார சூடு பிடித்ததும், தொழிலில் ஒரு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆதாயத்தை காண ஒரு வாய்ப்பாக அமைகிறது. மேலும் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்வதற்கும், கல்விக்கும் அல்லது உறவினர் பார்ப்பதில் வெளிநாடு சென்று வருவேன் என்பதற்கு இது நல்ல ஒரு காலம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆன்மீகத்திற்கு சென்று வருவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் குலதெய்வ வழிபாடும், காசி, ராமேஸ்வரம் இதுபோல் சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைகிறது. மேலும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கப் போகின்ற ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு அரசு பணி கிடைப்பதற்கும், அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆய்வதற்கும், தனியார் துறையில் உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கு நிறைய நேரம் வேலை செய்கிற எங்களுக்கு பர்மிட்டே ஆகலன்றார்கள். அதுபோல் உள்ளவர்கள் இது ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. மேலும் வழக்குகளில் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு தரப்படும். நீண்ட நாளுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, தேவையில்லாத வழக்கு. அந்த வழக்கிலே இப்போது குருவின் பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் பணம் பல வழியில் வர செய்யணும், பதவிகள் பல சேர வேண்டும், வீடு கட்டுதல், அதாவது மாடி வீடு கட்டுதல். 10ஆம் இடம் தசம கேந்திரம் என்று கூறுவார்கள். மாடி வீடு கட்டுதல், 4 சக்கர வாகனம் வாங்குதல், அரசியல் உயர் பதவிகள் அமர்வது, அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமர்வது, இப்படி பல துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நீண்ட நாட்களாக நீங்கள் தீட்டி வந்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமைப்போகிறது மீனராசிக்கு. நீண்ட நாட்களில் கொடுக்கல் வழக்கில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாள் உங்களுக்கு வசூல் ஆகாத பணம் சரியான 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் பணம் பல வகையில் ஒரு 1க்கு மேற்பட்ட தொழில் செய்து அதில் பொருட்டு பணம் உங்களுக்கு அதிகமாக வரும். வங்கி பேலன்ஸ் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். கடன் சுமை தீரும். வரவுக்கு மிஞ்சின செலவு இருந்தது இல்லையா, அந்த செலவுலாம் கட்டுக்குள் வரும். இப்போது நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமண தடையில் உள்ளவர்களுக்கு இப்போது நல்ல ஒரு உங்கள் தகுதிக்கேற்ற வரன் கிடைக்கப் போகிறது. திருமணமாகி புத்திரப்பேர் இல்லாத தம்பதிகளுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ற அது உங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதே சமயம் நீண்ட நாட்களாக நீங்கள் பாதியில் வீடு கட்டி நின்றிருந்தால் அந்த வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் செய்கின்ற ஒரு காலம். பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குகின்ற ஒரு யோகம் விட்டது. நீண்ட நாள் கனவு பலிக்கப் போகிறது. வழக்குகள் உங்களுக்கு வெற்றி தரும். வழக்கிலே உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் வெற்றி மேல் வெற்றி உங்களை குவியப் போகிறது. அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு உயர்வதோடு மட்டும் பதவி உயர்வும் வரப்போகிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பும் உள்ளது. அதே சமயம் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு தனி பிஸ்னஸோ அல்லது தனியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் அது இப்போது உங்களுக்கு கை கொடுக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது.
நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன திட்டம் தீட்டி என்னென்ன உங்களுக்கு கை கெட்டுது வாய் கெட்டது என்ற கற்பனை இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போது உங்களுக்கு பழித்து அது கனவை நனவாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களை நீங்களே கிள்ளி பார்க்கின்ற ஒரு காலமாகவும் அமைகிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கப் போகிறது. நல்ல ஒரு உத்தியோகத்தில் அமையப் போகிறதோ அல்லது அரசியல் நல்ல ஒரு பதவி கிடைப்பதோ அல்லது புதிய மாடி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதோ அல்லது உங்கள் பெயரில் பத்திரப்பதிவு ஆகுவதோ அல்லது நீங்கள் புதுசாக புதிய வாகனம் வாங்குவதோ நீண்ட நாட்களாக என்னென்ன திட்டம் தீட்டுகிறோ அது அனைத்தும் இப்போது பலிக்கப் போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மீனராசியை பொறுத்தவரை அந்த எந்த ஒரு திட்டத்தை எடுத்தாலும் அதை முடிக்கின்ற வரை நீங்கள் தூங்க மாட்டீர்கள். எடுத்தோமா முடித்தோமா என்று அதுவரை நீங்கள் தூங்க மாட்டீர்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தருகின்ற ஒரு காலமாகவும் இது அமைகிறது. மீனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு ஆதாயமும் நீண்ட நாள் கனவுகள் பழிக்கின்ற ஒரு காலம். எதிரி தோற்று நீங்கள் ஜெயிக்கின்ற ஒரு காலமாகவும் நல்ல உத்தியோகத்தில் அமர்கின்ற ஒரு காலமாகவும் சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கும் பணம் பல வழியில் வருவதற்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி மேல் வெற்றி. உங்கள் உறவினர்கள் கருத்து வேறுபாடு மறந்து உங்களோட நட்பு பாராட்டுவார்கள். நீண்ட நாளாக நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அத்தனை உங்கள் கைக்கு வரப்போகிறது. புத்தம் புது வாகனத்திலே பவனி வரப்போகின்றார்கள். அரசியலிலும் அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவி கிடைக்கின்ற இது பொற்காலமாக அமைப்போகிறது. பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கின்ற ஒரு காலமாகவும் சொல்லை அனைத்தும் செயலாக்கி காட்டுகின்ற மீனராசிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.